நிற்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே.
போராட்டங்கள் நேரிட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் போராடுகிற காரியங்களில் தேவனுடைய நமக்காய் நின்று நம்மை காப்பாற்றுவது தேவனுடைய கிருபை. வேறு மனிதர்கள் நமக்கு முன்னாடி வராமல் இருக்கலாம், மனிதர்கள் நமக்கு உதவிட வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை என்னை சுமந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மை கைவிடவே இல்லை. அவருடைய சுத்த கிருபை உணர்ந்தவங்க மாத்திரம் கிருபையே தேவ கிருபையே என்று ஒரு விஷயம் என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? உணர்ந்தவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே. மீண்டும் ஒரு முறை சொல்வீங்களா? அவருடைய கிருபை
ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்த ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற கர்த்தராக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. களு போல என்னை எழும்ப செய்தி. கைகளை வைத்து சொல்ல ஆண்டவரே, என்னை எழும்ப செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஓ களை போல என்னை எழும்ப செய்தி. ஓ thank you Jesus. நீரே போதும். ஓ ரமஷிரிடி அந்தர கஷிரிடி அந்தரே. ஓ போதுமானவராக இருக்கிறேன். ஓ கழுதை போல என்னை எழும்ப செய்வீர்.
எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க ஆண்டவரே. ஓ ரபா ஷேரியா, எங்களுடைய கண்ணீரை கண்டு கொண்டிருக்கிற கர்த்தர், எவ்விதமாக ஆகாரின் கண்ணீரை பார்த்து நீர் இறங்கினீரோ, இந்த மாலை வேளையில் அப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஓ மனதுருகி அதிசயம் செய்பவரே. இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக மனதுருகும்படியாக ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, பேசிக் கொண்டிருக்கிற, விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு இருதயங்களை நீர் பார்த்து ஆண்டவரே மனதுருகும்படியாக. ஓ ஹalleluya. அதிசயம் செய்பவரே, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஓ உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஆண்டவர் ஒரு இருதயங்களை உடைத்து கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை அவரை நம்பி வாழுவதற்கு ஒரு வார்த்தை சொன்னால் விண்ணப்பத்தை கேட்பவரே. உங்களுடைய சத்தமாட்டம் கேட்கட்டும்.